Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வாட்டர் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 கிளாஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த 3 கிளாஸ் யூஸ் பண்ணியும் அப்புறம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வச்சு நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நியூஸ் பேப்பர்லாம் தேவைப்படாது, சும்மா ஒரு 4 ஷீட் இருந்தால் போதும். கொஞ்சம் பெரிய பெரிய ஷீட்டாக இருக்கணும். இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி பெரிய ஷீட்டாக 4 ஷீட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 ஷீட் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஸ்டிக் ரெடி பண்ணுவோம்ல, நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு, அதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சும்மா அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரஷ்ஷு அப்படி இல்லைனா நீங்கள் பேனா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு இப்படி பெருசாக சுற்றிக்கோங்க. ஓகே, பெருசாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கம் பீஸ் பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா பெரிய ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி அந்த 4 பேப்பர்லையும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக பண்ணுறேன். பிளாக் கலர் பெயிண்ட் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த ஸ்டிக்கு தான் வந்து இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே வந்து கலரிங் கொடுக்கும். அதனால உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. காமனாக இதுக்கு வந்து நீங்கள் ரெட் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா டார்க்காக இருக்கிற கலர் என்ன பண்ணிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஸ்டிக் வந்து பெருசாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிடாமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம இந்த பேப்பர் ஸ்டிக்கை வந்து அப்படியே வளைக்க போகிறோம். அதனால தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஊறி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கும்ல, அந்த பீஸை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், சைஸ் வந்து ஒரே லென்த்தாக இருக்கணும். அது மாதிரி ஒரே ஸ்டிக்கை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு எல்லா ஸ்டிக்கையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி 4 ஸ்டிக்கையும் கட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்பி தேவைப்படும். இது வந்து கட்டு கம்பி. இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப சின்ன கம்பியாக தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கம்பின்னு சொன்னாங்க. இதை விட சின்ன கம்பி கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வளைச்சா ஈஸியாக வளைகிற மாதிரி இருக்கிற கம்பி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த ஸ்டிக்குக்கு ஏற்ற அளவு வந்து கம்பியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியை கட் பண்ணிக்கோங்க. நல்ல சிசர்லலாம் கட் பண்ணிடாதீங்க. கட்டர் மிஷின் இருக்கும்ல, கட்டிங் மிஷின் சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்றனால நான் இன்னொரு சிசர், பழைய சிசர் ஒன்று வச்சுருந்தேன், அதில் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, சிசர்லலாம் கம்பியை கட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சிசர் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மேலே கொஞ்சமாக கம்பி இருந்துச்சுல, அதை மட்டும் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கோடு சேர்த்து இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா இதுலேயும் வளைச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி, இது என்ன டிசைன் எனக்கு சத்தியமாக இதுக்கோட பேர் தெரியல, பட் நம்ம நிறைய டிசைன்லலாம் இது வரைவோம். அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இது. இது மாதிரி நான் வளைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. உள்ளுக்குள்ளே 2 சைடும் மடித்து இந்த மாதிரி வளைச்சிருக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. பட் இதுக்கு பேர் எனக்கு தெரியலன்றனால நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து 3 கம்பியை மட்டும் வளைச்சிக்கோங்க. ஒரு கம்பியை வந்து அந்த மாதிரி வளைக்காதீங்க. ஓகே, இப்போ 3 கம்பி மட்டும் நல்லா வளைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பெருசாக ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த வளைச்ச கம்பி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஹார்ட் க்ளூ இல்லாதவங்க வந்து உல்லன் த்ரெட் இருக்கும்ல, அதில் வந்து பிளாக் கலர் த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த நடுவில் இருக்கிற ஸ்டிக்கோட சேர்த்து வச்சு கட்டிக்கலாம். அப்படி கட்டிட்டிங்கன்னா இன்னுமே இந்த ஹார்ட் க்ளூ போடுறத விட நம்ம உல்லன் த்ரெட் வச்சு கட்டுறது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா ஹார்ட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து சீக்கிரம் வேலை முடியணுன்றதுக்காக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிருக்கேன். ஓகே, ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி 2 சைடும் ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த வாட்டர் கிளாஸ் வச்சுருந்தோம்ல, அதை வந்து இவ்வளோ பெருசாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது இந்த கிராஃப்ட்டுக்கு. அதனால் அப்படியே பாதி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பாதி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வச்சு ஒட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரியே அந்த 3 கப்லேயும், இன்னும் 2 கப் இருக்குது, அந்த 2 கப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற கிளாஸ், அதாவது உள்ளுக்குள்ளே கிளாஸ் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணோன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதே நீங்கள் பேப்பர் கப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு வராது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கப்பை இன்னும் கொஞ்சமே டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சில்வர் கலரில் ஒரு சாட்டன் ரிப்பன் மாதிரியே ஒரு லேஸ் வச்சுருப்போம்ல, அதை வந்து இந்த கப்பு இருக்கு இல்லையா, இதோட பாட்டமில் மட்டும், மேலே மட்டும் இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரிச்சாக தெரிஞ்சிச்சு. அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்குவோம். இன்னும் கொஞ்சம் அந்த கிளாஸ் வந்து கனமாகவும் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது கொஞ்சம் வெயிட் ஆகும்ல, அதுக்காகவும் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் சாட்டன் ரிப்பனோட ஒட்டிக்கலாம். அது வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி லேஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனா சும்மா கூட நம்ம ஒட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக இந்த கப் எல்லாத்தையும் வச்சு ஒட்டிடலாம். ஓகே, நான் ஒவ்வொரு சைட்லையும் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இப்படி ஒட்டுறேன். ஓகே,
அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இப்படி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இது ஒட்டும் போது மட்டும் ஹார்ட் க்ளூ வந்து ரொம்ப ஹீட்டாக வைக்காதீங்க. ஏன்னா வந்து கிளாஸ் வந்து உருகுனாலும் உருகிடும். ஏன்னா இது வாட்டர் கிளாஸ் தான் இல்லையா, ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. அடுத்து அதே லேஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த லேஸ் வந்துட்டு இந்த மேலேயும் கீழேயும், அதாவது அந்த ஸ்டிக் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு மேலேயும் கீழேயும் மட்டும் இப்படி வச்சு நம்ம ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி சும்மா ஒரு 3 சுற்றுற மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். ஏன்னா மேலேயும் கீழேயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளைனாக தெரிஞ்சிச்சு. சரி இது இன்னும் கொஞ்சம் கவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ மேல் சைடு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் கீழ் சைடும் ஒட்டிக்கலாம். இப்போ 2 சைடும் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஃப்ளவர் வாஸ் போட்டு வச்சுக்கலாம். ஆர் வந்து சின்ன சின்ன லைட் இருக்கும்ல அது செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. ஒரு ஹோம் டெக்கராக இருக்கும். நைட்லலாம் நம்ம லைட் போட்டு வச்சுருந்தோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதில் வந்து நான் சும்மா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வாஸ் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது மாதிரி நான் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் தனித்தனியாக கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு கப்புலையும் கொஞ்சம் நான் போடுறேன். ஓகே, சும்மா 2 ஃப்ளவர்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சின்ன ஆணி எங்கேயாச்சும் இருந்துச்சு, ஹேங் பண்ணுற இடம் எங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கலன்னா சின்ன சின்ன லைட் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் லைட் செட் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட் செட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்குது. நைட்டில் பார்க்குறது இந்த லைட் செட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க.